100 நாள் வேலை பயனாளிகளுக்கு 2024 தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 100 நாள் வேலை என்று அழைக்கப்படும் ஊரக வேலை திட்டத்திற்கு 3,300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நிதியமைச்சராக பதவியேற்ற பிறகு தங்கம் தென்னரசு முதல் முறையாக இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், மாபெரும் தமிழ்கனவு என்ற தலைப்பில் 7 முக்கிய இலக்குகளை முன்வைத்து தமிழக பட்ஜெட் தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கீழடி உள்ளிட்ட இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முசிறி தொண்டி ஆகிய இடங்களிலும் அகழாய்வு மேற்கொள்ளப்படும். ரூபாய் 65 லட்சத்தில் அழகன்குளத்தில் ஆழ்கடல் அகழாய்வு மேற்கொள்ளப்படும். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற முக்கிய அறிவிப்புகளை தற்போது வெளியிட்டார். அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமைப் பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஊரக வேலை திட்டத்திற்கு 3,300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அறிவித்துள்ளார்.